புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, நெல்லை உட்பட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிப்பு. 2 தவணை தடுப்பூசி செலுத்திய ஆசிரியர்கள் மட்டும் நேரடி வகுப்பு நடத்த அனுமதி. ராசிபுரம் அருகே தட்டாங்குட்டை ஏரி நிரம்பி வெளியேறிய நீரால் 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்பு, சோளம் நீரில் மூழ்கி சேதம். காஞ்சிபுரம் அருகே பாலாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவிப்பு. மதுரையில் மீண்டும் தக்காளி கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் தகவல். திருவையாறு அருகே நீரில் மூழ்கிய பயிர்களை காப்பாற்ற நூதன முறையை கையாளும் விவசாயிகள். பயிர்களை உருவி கொடுத்து வளர வைக்கும் முயற்சியில் தீவிரம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரூபாய் 18,000 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தமிழக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் ஆந்திர மாநில முதலமைச்சருமான ரோசையா உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் காலமானார். ஜிம்பாப்வே நாட்டிலிருந்து இந்தியா திரும்பியவருக்கு ஒமிக்ரான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய உச்சமாக கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் கிரெடிட் கார்டு மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா உள்ளிட்ட மற்ற வகை கொரோனா வைரஸ்களை விட ஒமிக்ரான் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என சிங்கப்பூர் மருத்துவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் 15 பேருக்கு ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. வாகா எல்லை வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு உணவு, மருந்து பொருட்களை இந்தியா கொண்டு செல்ல பாகிஸ்தான் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையே நடைபெற இருந்த கிரிக்கெட் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, திருவண்ணாமலை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 6ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 6ஆம் தேதி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பிறகே வளாகத்திற்குள் வர அனுமதிக்க வேண்டும் என்றும், பள்ளி வளாகத்திற்குள் வருபவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும், அறிகுறி இருப்பவர்கள் உள்ளே அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது.
மேலும் 2 தவணை தடுப்பூசி எடுத்துக்கொண்ட ஆசிரியர்கள் மட்டுமே நேரடி வகுப்புகள் நடத்த புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக ராசிபுரம் தட்டாங்குட்டை ஏரி நிரம்பி நீர் வெளியேறியதால் 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் 45 ஏக்கர் பரப்பளவில் தட்டாங்குட்டை ஏரி அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களாக ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வந்த நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தட்டாங்குட்டை ஏரி நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பெய்த கனமழையால் தட்டாங்குட்டை ஏரி நிரம்பி நீர் வெளியேறியது. இதில் சந்திரசேகரபுரம், தொட்டையப்பட்டி, அணையப்பாளையம் உள்ளிட்ட 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏரியின் அருகாமையில் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கரும்பு, சோளம், தட்டு உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே பாலாற்றில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரலாறு காணாத வகையில் 1,25,000 கன அடி நீரானது வேலூர் அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்பட்டது. இந்த வெள்ள நீரானது காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையான பெரும்பாக்கம் வழியாக கடலில் சென்று கலக்கிறது. இந்நிலையில் பெரும்பாக்கம், வாலாஜாபாத் தரைப்பாலங்கள் வெள்ள நீரினில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் திருவண்ணாமலை மாவட்டம் வட இலுப்பை பகுதியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் பெரும்பாக்கம், முத்துவேடு சேர்ந்த மாணவர்கள் 40 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு அவர்களது கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மீண்டும் தக்காளி விலை 120 ரூபாய்க்கு விற்பனையானதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி சென்ட்ரல் காய்கறி சந்தைக்கு கொடைக்கானல், ஊட்டி மற்றும் பல பகுதிகளில் இருந்து காய்கறிகள் கொண்டுவரப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் காய்கறி வரத்து குறைந்துள்ளதால் பிரதான காய்கறிகளான தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸ், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை சற்று குறைந்தது. இந்நிலையில் தக்காளி செடிகளில் மழைநீர் தேங்கி வரத்து குறைந்ததால் நேற்று வரை 70 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி விலை 120 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல் கத்திரிக்காய் 140 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தேவை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருவையாறு அருகே நீரில் மூழ்கிய பயிர்களை உருவிக் கொடுத்து காப்பாற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருவையாறு அடுத்த மேலத்திருப்பந்துருத்தி, காட்டுக்கோட்டை, வெள்ளாம்பெரம்பூர், பாசாறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 1500 ஏக்கர் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கி அழுகின. தற்போது மழை வடிந்த நிலையில் நெற்பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பயிரை மீண்டும் வளர செய்வது கடினமான காரியம் என்றாலும் விவசாயிகள் வயலிலேயே தங்கியிருந்து தங்களால் முயன்றதை செய்து வருகின்றனர். விமானம் மூலம் தமிழகம் வந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட 3 ஒமிக்ரான் பாதிப்பு இருக்க வாய்ப்பு குறைவு என முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை SIET கல்லூரியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு சிறப்பு முகாமை பார்வையிட்ட பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒமிக்ரான் குறித்து பதற்றம் தேவையில்லை எனவும், ஆனால் 2 தவணை தடுப்பூசி கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கொரோனாவின் டெல்டா வகைதான் உலகில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த ஒமிக்ரான் வைரஸ் தாக்கத்தை பல இடத்தில் பல நாடுகளில் பரவி இருக்கும் நிலையில் உலக சுகாதார நிறுவனம், மத்திய மாநில சுகாதார வல்லுநர் 2 கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு பண்றாங்க. இந்த நேரத்தில் பதட்டம் தேவையில்லை. அதே நேரத்தில் மாஸ்க் அணிவது, தள்ளி நிற்பது, தடுப்பூசி போடாதவர்களை கட்டாயமாக அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி தடுப்பூசி போட வைக்கிறது. பூமியை போல ஸ்டார்ஸ் திடப்பொருளால உருவாகல,
ஹைட்ரஜன், ஹீலியம் ஆகிய வாயுக்களால் ஸ்டார்ஸ் உருவாகி இருக்கு. இந்த வாயுக்கள் தகதகன்னு எரியறதால அதுல இருந்து வெப்பம் மற்றும் ஒளி உருவாகுது. இந்த வெப்பத்துக்கும் ஒளிக்கும் தான் நம்ம நட்சத்திரம்னு பேர் வச்சிருக்கோம். செய்திகள் தொடர்கின்றன. ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீர், வனப்பகுதியில் பூத்து குலுங்கும் செங்காந்தல் மலர்கள், விவசாய தோட்டத்தில் ஊற்றெடுக்கும் நீர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் சத்திரப்பட்டி பகுதியில் நடைபெறும் மேம்பால பணி தாமதத்தால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த சத்திரப்பட்டியில் ரயில்வே மேம்பால பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இப்பணி நடந்து வரும் நிலையில் அருகிலுள்ள கணபதியாபுரம் ரயில்வே பாதையை மாற்றாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக கணபதியாபுரம் ரயில்வே பாதையில் 2 அடிக்கு மேல் தேங்கியிருக்கும் தண்ணீரால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பணியாளர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். எனவே ரயில்வே பாலம் கட்டுமான பணிகள் முடியும் வரை கணபதியாபுரம் சாலையை சீரமைக்க சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்கள், தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மேம்பால பணியை விரைந்து முடிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் பூத்து குலுங்கும் செங்காந்தள் மலர்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தமிழகத்தின் மாநில மலராக விளங்கும் செங்காந்தள் மலர் கார்த்திகை மாதத்தில் பூத்து குலுங்குவது வழக்கம். இதனால் இது கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள தெங்கு மர ஹாடா வனப்பகுதி, ஆசனூர் மற்றும் கடம்பூர் வனப்பகுதியில் செங்காந்தள் மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. இதனை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மருத்துவ குணம் மிக்கதாக கருதப்படும் இந்த மலர்களை பயணிகள் மருந்துகளுக்காக பறித்து செல்கின்றனர். நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வரும் நீர் குறைந்ததால் பூண்டி ஏரியில் நீர்வரத்து குறைந்தது. இதையடுத்து பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரின் அளவு 10,000 கனஅடியிலிருந்து 5,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல சோழவரம் ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்ட 10,000 கனஅடி தண்ணீர் 300 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூரில் இடி விழுந்த இடத்தில் பொங்கி வரும் நீரை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான நாமகிரிப்பேட்டை, அத்தனூர், வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அளவாய்ப்பட்டியில் துரைசாமி என்பவரது தோட்டத்தில் பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்துள்ளது. இடி விழுந்த இடத்தில் தொடர்ச்சியாக நீர் பொங்கியவாறு வெளியேறிய வண்ணம் உள்ளது. இதனை ஏராளமானோர் வந்து ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். காஞ்சிபுரம் அருகே கிராம பகுதிக்குள் புகுந்த வெள்ளத்தால் அந்த பகுதிவாசிகள் வெளியே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கிளார் கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி கலங்கள் வழியே நீர் வெளியேறுகிறது. வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் கிளார் கிராமத்தின் நுழைவு வாயில் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. சிலர் நீரை கடந்து செல்ல முயற்சிக்கும் போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பின்பு மீட்கப்பட்டனர். அரசு அதிகாரிகள் வடிகாலை தூர்வாரவோ மாற்றுப்பாதையில் தண்ணீரை மாற்றிவிடவோ எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வால்பாறை அருகே நல்லமுடி எஸ்டேட் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சத்துணவு மையத்தை 13 காட்டு யானைகள் சேதப்படுத்தின. இதேபோல் ஆனைமுடி எஸ்டேட் பகுதியில் உள்ள பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து அங்குள்ள சத்துணவு மையத்தில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தின. இதனால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் வெளியே செல்லவே அஞ்சும் நிலை உள்ளது. வனத்துறை யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர், வீராங்கனைகள் தேர்வு நாளை நடைபெறுகிறது.
மயிலாடுதுறையில் ராஜீவ்காந்தி சரக சாய் விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்க வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்ய நாளை போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் நாகை, மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு வயதிற்கு உட்பட்டோருக்கு 4 பிரிவுகளில் தடகள போட்டிகள் நடக்கவுள்ளது. இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் டிசம்பர் 8ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர். இதில் பங்கு பெற விரும்பும் வீரர்கள், வீராங்கனைகள் தங்கள் பெயர்களை நாளை காலை 8 மணிக்கு 9654662213 அல்லது 8973527329 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமென மாவட்ட தடகள சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழையால் இதுவரை 10,500 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை எதிரொலியாக அதிக அளவு ஏரிகள் நிரம்பி விவசாயிகளுக்கு ஆறுதல் அளித்தாலும் மழையின் காரணமாக விவசாயிகளின் விளைநிலங்களில் நீர் புகுந்து விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருப்போரூர், திருக்கழுங்குன்றம், பவுஞ்சூர், செய்யூர், மதுராந்தகம், அச்சிறுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 32,000 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அளவிற்கு இழப்பீடு தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த மெகா தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு பள்ளிகள் என 722 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. ஒமிக்ரான் அச்சுறுத்தலை அடுத்து அம்மாவட்டத்தில் தடுப்பூசி போடாதவர்கள் பொது இடத்திற்கு வரக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இதனையடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மக்கள் தற்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டினர். புதுக்கோட்டையில் நரிக்குறவர்களின் குடியிருப்பு பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக தண்ணீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த வாண்டியன்பட்டி பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் வழியின்றி தவித்து வருவதாகவும் தெரிவிக்கும் அவர்கள் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமென எதிர்பார்ப்பில் உள்ளனர். கரூரில் பெய்த மழை காரணமாக வாய்க்கால் நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துள்ளதால் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளன. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மாநகராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகர் மற்றும் கணபதி நகர் பகுதிகளில் வாய்க்கால்களில் இருந்து வெளியேறும் நீர் ஊருக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராயனூர் மேற்கு பகுதியில் தாழ்வான இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி குளம்போல் காட்சியளிக்கிறது. இதேபோல் மாநகராட்சிக்குட்பட்ட பல முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருமளவு தேங்கியுள்ளதால் வாகனங்களில் செல்வோர் பெரிதும் அவதிப்பட்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் செமஸ்டர் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வெளியிடப்பட்ட முடிவுகளில் மதிப்பெண்கள் குறிப்பிடப்படாமல் 90% பேர் தோல்வி என பல்கலைக்கழகம் அறிவித்ததால் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. பேருந்துக்குள் பெய்யும் மழை, ஆரணி அருகே கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால கல்வெட்டு, கணிதவியலில் சாதனை படைத்த ஆசிரியர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் மாக்கம்பாளையம், காடகநல்லி, கடம்பூர், கேர்மாளம் உள்ளிட்ட கிராமங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கேர்மாளத்தில் இருந்து காடட்டிக்கு புறப்பட்டு சென்ற அரசு பேருந்தில் மேற்கூரையில் ஆங்காங்கே உள்ள துவாரத்தின் வழியாக மழைநீர் அருவியாக கொட்டியது. பேருந்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் நனைந்தபடி பயணித்தனர். மேலும் மலைப்பாதையில் பேருந்து மேடு பள்ளமான சாலையில் இயங்குவதால் பேருந்துக்குள் மழைநீர் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கொட்டியதால் பயணிகள் நிம்மதியிழந்து பயணித்தனர். திருவண்ணாமலை
திருவாரூரில் கணிதவியலில் சாதனை படைத்த ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் பள்ளிப்பட்டைச் சேர்ந்த கணித ஆசிரியர் ராஜேஷ் பாபு மற்றும் மாணவர்கள் ஹேமபிரியா, பிஸ்வசாய் ஆகிய இருவரும் முக்கோணவியல் பாடத்தில் உள்ள வினா ஒன்றுக்கு தனித்தனியே 50க்கும் மேற்பட்ட தீர்வுகளை கண்டுபிடித்துள்ளனர். இது யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட், கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய 2 சாதனை விருதுகளை பெற்றுள்ளது. மேலும் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் ஆசிரியர் மற்றும் 2 மாணவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டன. கணிதவியலில் சாதனை படைத்த ஆசிரியர் மாணவர்களை பள்ளிப்பட்டு பேரூராட்சி பொதுமக்கள், ஆசிரியர்கள், பல்வேறு அமைப்புகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு மற்றும் நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆரணியை அடுத்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் 15ஆம் நூற்றாண்டு நாயக்கர் காலத்து நடுக்கல் சிலை, போரில் வீர மரணமடைந்த வீரரின் மனைவி உடன்கட்டை ஏறும் 3 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் கொண்ட நடுக்கல் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை மாவட்ட நிர்வாகம் பாதுகாத்து பராமரிக்க வரலாற்று ஆய்வாளர்கள், கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக மாநில எல்லைகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழக கர்நாடக எல்லையான ஓசூர், ஜூஜுவாடியில் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சோதனைச் சாவடிகளில் பெயரளவில் மட்டும் சோதனைகள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான்காவது முறையாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் அளவு 142 அடி எட்டியதை அடுத்து கூடலூர் விவசாயிகள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். மேலும் மதுரை கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டம் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். செய்திகள் தொடர்கின்றன. சுருளி அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு, சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை, அரியலூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் அமைந்துள்ள அரிசிப்பாறை, ஈத்தப்பாறை மற்றும் காட்டு நீரூற்று ஓடைகளில் பலத்த மழை பெய்தது. மேலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் அருவி பகுதிக்கு செல்லாதவாறு வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கொரோனா தடைக்காலம் என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு மினி மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய மினி மாரத்தான் சந்தைப்பேட்டை, பேருந்து நிலையம், மார்க்கெட் தெரு, செந்துறை சாலை வழியாக மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முடிவடைந்தது. இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில். இந்த கோயிலுக்கு மாதத்தின் சில தினங்கள் மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். தற்போது பருவமழையால் நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அமாவாசையை ஒட்டி அக்கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறியில் பெட்ரோல் பங்க் ஒன்றில் ஜீப்பிற்கு டீசல் போட்டுவிட்டு பணம் தராமல் தப்பி சென்ற நபரை லால்குடி ரவுண்டானாவில் பேரிகேட் வைத்து நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் மடக்கி பிடித்தனர். சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் தனது ஜீப்புக்கு முசிறி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் 2000 ரூபாய்க்கு டீசல் நிரப்பியுள்ளார். பின்னர் பணம் கொடுக்காமல் ஜீப்பை எடுத்துக்கொண்டு திருச்சியை நோக்கி தப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மண்ணச்சநல்லூர் அருகே குணசீலம் திருச்சி சேலம் சாலையில் பேரிகேட் வைத்து ஜீப்பை மடக்கிய போது இடித்து தள்ளிவிட்டு தப்பி செல்ல முயன்றுள்ளார். தொடர்ந்து துரத்திய போலீசார் லால்குடி நெடுஞ்சாலையில் வைத்து அவரை மடக்கி பிடித்தனர்.
கடலூரில் பூட்டிய வீடுகளுக்குள் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெள்ளிப் பொருட்கள், நகை, பணம் மற்றும் லேப்டாப்பை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதிக்குட்பட்ட பெரிய கங்கனாகுப்பம் கிராமத்தில் சாந்தப்பன் என்பவர் தனது குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை ஒடித்து பொருட்களை கொள்ளையடித்தனர். புகார் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் திருட்டில் ஈடுபட்ட லட்சுமணன், ராஜேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மதுரை அரசு மதுபான கடைகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. மதுரை சாந்தமங்கலம் நகர்ப்பகுதி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அருகே சாலையின் நடுவில் போதை ஆசாமி ஒருவர் கை கால்களை பரப்பியபடி படுத்திருந்தார். இதனால் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். மேலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அரசு மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பேருந்து நிலையம் அமைந்துள்ள அப்பகுதியில் அடுத்தடுத்து அரசு மதுபான கடைகள் அமைந்துள்ளதால் மதுப்பிரியர்கள் மது அருந்துவிட்டு இடையூறு செய்வதால் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தொடர் மழை காரணமாக பழுதடைந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலாறு பாதை முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை நெடுஞ்சாலைகளில் மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதுடன் வாகனங்கள் பழுதாகி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பாதையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் நெடுஞ்சாலை துறையினர் சாலைகளை புதுப்பித்து வாகன ஓட்டிகள் சிரமமின்றி வாகனங்களை இயக்கவும், வாகனங்கள் பழுதாகாமல் தொடர்ந்து செல்ல வழிவகை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆர்சி செட்டிப்பட்டி குக்கிராமத்தில் அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராமிய கலைக்குழுவினர் தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், நாடகம் மூலம் கற்றல் இடைவெளி, இடைநிற்றலை குறைத்தல், கற்றல் வலுவூட்டல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெரம்பலூர் நகர கடைவீதி சாலையில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை நிறுத்தி அறிவுறுத்தல் செய்தனர். மேலும் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு அபராதமும் விதித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.